السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. அன்பிற்கும் மதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரியரே, அல் குர்ஆனிலே சூரத்துல் பக்ரா எனும் அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்ப பகுதியிலே குறிப்பிடக்கூடிய மனிதர்களுடைய வகைகள் என்பதுதான் இன்றைய நமது உரையினுடைய தலைப்பாகும். இந்த சூரத்துல் பக்ராவை பொறுத்தவரையில் இதற்குரிய ஒரு பட்டப்பெயர் தான், சிறப்பு பெயர் தான் சலாமுல் குர்ஆன். குர்ஆனுடைய திமில், அதாவது குர்ஆனின் மிக உயர்ந்த பகுதி, அதாவது ஒட்டகத்தினுடைய அந்த திமிலுக்குத்தான் இந்த சலாம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். அதே போன்று குர்ஆனுடைய மிக உயர்வான ஒரு அத்தியாயம் என்ற சிறப்பு பெயரை கொண்டிருக்கிறது. ஏனென்றால் குர்ஆனிலே ஏனைய சூறாக்களில் காணப்படாத பல்வேறு சிறப்பம்சங்களை இந்த சூறா உள்ளடக்கி இருக்கிறது. எங்களுக்கு தெரியும், மிக முக்கியமாக அல் குர்ஆனிலே மிகச் சிறந்த வசனம் என்ற பெயருக்குரிய ஆயத்துல் குர்சி இந்த சூரத்துல் பக்ராவிலே தான் இடம்பெற்றிருக்கிறது. அது மாத்திரமின்றி பல்வேறு விதமான படிப்பினைகள், அறிவுரைகள், சட்டதிட்டங்கள், வரலாறுகள், செய்திகள் என குர்ஆனிலே உள்ள பெரும்பாலான முக்கியமான தலைப்புகளை உள்ளடக்கியதாக இந்த சூரத்துல் பக்ரா காணப்படுகிறது. இந்த சூறாவிலே நமது கவனத்தை ஈர்க்கக்கூடிய முக்கியமான ஒரு விடயம்தான் நமது இன்றைய தலைப்பாக தெரிவு செய்திருக்கக்கூடிய குர்ஆன் மற்றும் ஈமான் சம்பந்தமாக மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரிவினர்கள். ஈமான் மற்றும் குர்ஆனுடன் சம்பந்தப்படக்கூடிய மனிதர்களில் காணப்படும் பல்வேறு பிரிவினர்கள். அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முக்கியமான 3 பிரிவினர்களை இந்த சூறாவுடைய ஆரம்பத்திலே நமக்கு அடையாளப்படுத்துகின்றார். முதலாவதாக மூமின்கள், அல்லாஹ்வை ஈமான் கொண்ட விசுவாசிகள். இரண்டாவது காஃபிர்கள், அல்லாஹ்வை நிராகரித்தவர்கள். மூன்றாவது நயவஞ்சகர்கள். இப்படி 3 பிரிவினரை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவுடைய ஆரம்பத்தில் தெளிவுபடுத்துகின்றார். மூமின்களை கொண்டுதான் இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கின்றது. அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹ். இந்த வேதத்திலே எந்த விதமான சிறு சந்தேகம் கூட கிடையாது. ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். அது அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் என்று சொன்னால் யார்? அவர்கள்தான் அல்லதீன யுமினூன பில் கைப், மறைவானவற்றை கொண்டு நம்பக்கூடியவர்கள். அது மாத்திரமின்றி அவர்கள் தொழுகையை பரிபூர்ணமாக நிறைவேற்றக்கூடியவர்கள். நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து அல்லாஹ்வுடைய பாதையை செலவு செய்வார்கள். அவர்கள் உமக்கு நபியே, உங்களுக்கு இறக்கப்பட்ட இந்த அல் குர்ஆனை கொண்டு உங்களுக்கு முன்னால் உள்ள நபிமார்கள் மீது இறக்கப்பட்ட வேதங்களை கொண்டு அவர்கள் ஈமான் கொள்வார்கள். வபில் ஆகிரத்தி ஹும் யூகினூன், மறுமை நாளை கொண்டு அவர்கள் உறுதியாக நம்புவார்கள். உலாயிக அலா ஹுதன் மின் ரப்பிஹிம் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். அவர்கள் தான் தமது இறைவனுடைய நேர்வழியை அடைந்து கொண்டவர்கள். வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அந்த வசனங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறார். எனவே இந்த வசனத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், இந்த அல் குர்ஆனை கொண்டு நேர்வழி பெறக்கூடியவர்கள் யார் என்றால், உரிய முறையில் அல்லாஹ்வை ஈமான் கொள்ள வேண்டிய முறைப்படி ஈமான் கொண்டவர்கள், உறுதியாக நம்பக்கூடியவர்கள், மார்க்கத்தில் பற்றுள்ளவர்கள், நம்பிக்கை உள்ளவர்கள், விசுவாசம் உள்ளவர்கள் தான் இந்த குர்ஆனை கொண்டு பயன் பெறுவார்கள்.
அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறார்? மறைவானவற்றை கொண்டு ஈமான் கொள்ளுவதுதான் ஒரு மூமினுடைய முதலாவது முக்கிய பண்பு. மனிதனுடைய முதலாவது முக்கிய பிரதான பண்பு என்ன? மறைவானவற்றை கொண்டு அவர் ஈமான் கொள்ளக்கூடியவராக இருப்பார். அதுதான் ஒரு உண்மையான மூமினையும் மற்றவர்களுக்கும் மத்தியிலே உள்ள வேறுபாடாக இருந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இஸ்லாத்தினுடைய அர்கானுல் ஈமான், ஈமானுடைய கடமைகள் என்று சொல்லப்படக்கூடிய 6 அம்சங்களும் இந்த மறைவானவற்றை மீது சம்பந்தப்பட்டது. மறைவானவற்றின் ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா என்று சொல்லப்படக்கூடிய இந்த 6 விடயங்களும் மறைவானவற்றை கொண்டு நம்புவதன் மூலமாகத்தான் அதனை உறுதியான முறையிலே நம்ப முடியும். எனவே அன்றைக்குரிய சகோதரர்களே, இந்த மறைவானவற்றை கொண்டு ஈமான் கொண்டு அதன்படி அதற்கு கட்டுப்படக்கூடியதாகவும் இந்த மனிதனுடைய மனம் மாற வேண்டும். அவற்றுக்கு கட்டுப்படக்கூடியதாக இந்த மனம் மாற வேண்டும். அதைத்தான் கவுலுல் கல்வி வ அமலுஹு என்பதாக சொல்வார்கள். எப்படி நாவினுடைய வார்த்தை, அதே போல உடல் உறுப்புகளுடைய செயற்பாடுகள் என்று இருக்கின்றனவோ, அதே போன்று மனிதனுடைய உள்ளத்துக்கும் வார்த்தைகள், உள்ளத்தினுடைய பேச்சு, அதே உள்ளத்தினுடைய செயற்பாடு என்று சில விடயங்கள் இருக்கின்றன. அதிலேதான் இந்த மறைவானவற்றை கொண்டு ஈமான் கொள்ளக்கூடிய இந்த அம்சங்கள் மனிதனுடைய உள்ளத்தினுடைய வார்த்தைகளாகவும் உள்ளத்துடைய செயற்பாடுகளாகவும் இருக்கின்றன. அதே போல அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள், தொழுவார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை, மாற்றமாக தொழுகையை நிலைநாட்டுவார்கள். அப்படி என்றால் அதனுடைய ஷர்த்து, ஃபர்துகளை, ருக்குன்களை, சுன்னத்துகளை பேணி சரியான முறையை நிலைநாட்டுவார்கள். இதுதான் இஸ்லாத்தினுடைய தூண். தொழுகைதான் இஸ்லாத்தினுடைய தூண். ஒரு அடியார் அல்லாஹ்வுடன் தொடர்புபடக்கூடிய ஒரு வணக்கம் தான் இந்த தொழுகை. இது ஒரு மூமினுடைய உடம்பு ரீதியாக செய்ய வேண்டிய ஒரு அமல். அதே போல அந்த தொழுகையை அவன் தொழும் பொழுது வெறுமனே உடல் மூலமாக மாத்திரம் அதனை அவன் நிறைவேற்றக்கூடாது. அவனுடைய உள்ளச்சமும் மிக முக்கியமாக இடம் பிடிக்க வேண்டும். உள்ளச்சமும் முக்கியமாக இடம் பிடிக்க வேண்டும். அந்த உள்ளச்சம் ஏற்பட வேண்டும் என்பதுதான் இந்த தொழுகையுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. எனவே முக்கிய நோக்கத்தை நாம் நிறைவேற்றாமல் வெளிரங்கமாக தொழுவது மிகவும் குறைவான தரத்தை உடையது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, நாம் வழங்கியவற்றிலே இருந்து அவர்கள் செலவழிப்பார்கள். இது மனிதனுடைய சொத்து செல்வங்களின் மூலமாக இறைவனுக்கு செய்ய வேண்டிய வணக்கம். இந்த சொத்து செல்வங்களை தனக்கு விருப்பமான இந்த சொத்து செல்வங்களை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பதன் மூலமாக அவருடைய உள்ளத்தில் உள்ள அந்த கஞ்சத்தனத்தை அவன் வெளியேற்றி விடுகின்றான். கஞ்சத்தனத்தை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்கின்றான். அவருடைய பொருட்களையும் பரிசுத்தப்படுத்திக் கொள்கின்றான். அதே போன்று இவர்கள் குர்ஆனை கொண்டும் ஏனைய வேதங்களை கொண்டும் நம்புவார்கள். மறுமை நாளை கொண்டும் உறுதியான முறையிலே நம்புவார்கள். இதற்காக வேண்டி அவர்கள் இந்த உலகத்தை பயன்படுத்திக் கொள்வார்கள். மறுமைக்காக வேண்டி, மறுமையிலே உயர்ந்த அந்தஸ்தை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த உலகத்தை அவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள். அல்லாஹ் தஆலா ஆரம்பத்தில் இந்த மூமின்களுடைய பண்புகளை சொல்லிவிட்டு, இப்படித்தான் ஒரு மூமின் என்றால் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு, இறுதியிலே அல்லாஹ் தஆலா அந்த அத்தியாயத்தின் இறுதியிலே என்ன சொல்கிறான்? ஆமன ரசூலு பிமா உன்ஸில இலைஹி மின் ரப்பிஹி வல் முஃமினூன் என்று அந்த சஹாபாக்கள் இந்த நிபந்தனைகளை பூர்த்தி செய்தார்கள் என்று அவர்களுக்கு ஒரு பாராட்டை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கி இருக்கிறார். எனவே நாம் அவர்களை பின்பற்றி இந்த சூறாவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த நற்பண்புகளை பெற்றவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு என்பதை நாம் இதில் புரிந்து கொள்கிறோம். இறுதியாக அல்லாஹ் தஆலா உலாயிக அலா ஹுதம் மின் ரப்பிஹிம் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், இப்படியான பண்புடையவர்கள் தான் உண்மையான நேர்வழியை பெற்றவர்கள், வெற்றியாளர்கள் என்பதை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். அதற்கு பின்னர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை நிராகரிக்கக்கூடிய, இஸ்லாத்தை நிராகரிக்கக்கூடிய, குர்ஆனை மறுக்கக்கூடிய பிடிவாதம் கொண்ட பெருமைக்காரர்களுடைய அவர்களை பற்றிய பண்புகளை அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அதைத்தான் இன்னல்லதீன கஃபரு, அல்லாஹ்வை, இஸ்லாத்தை, நபியவர்களை நிராகரித்தவர்கள் சவாஉன் அலைஹிம் அன்தர்தஹும் அம் லம் துன்திரும், அவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்வதும் செய்யாமல் இருப்பதும் சமம்தான். வஹும் லா யுமினூன், அவர்கள் ஈமான் கொள்ளப் போவதில்லை என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். எனவே அந்த காபிர்கள் எப்படிப்பட்டவர்கள்? காபிர்களில் ஒரு சாரார் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எவ்வளவுதான் புத்திமதிகள் சொன்னாலும், எவ்வளவுதான் எடுத்துச் சொன்னாலும் அது அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் தாக்கத்தையும் அவர்களுடைய மாற்றத்தையும் ஏற்படுத்த மாட்டாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இதிலே நமக்கு என்ன படிப்பினை இருக்கிறது? ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவனுக்கு அறிவுரை சொல்லப்பட்டால், அவனுக்கு நேர்வழி காட்டப்பட்டால், அவனுடைய தவறுகள் அவனுக்கு சுட்டிக்காட்டப்பட்டால்
அவன் என்ன செய்ய வேண்டும்? அவன் அதனை ஏற்று நடக்க வேண்டும், அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையோடு இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவனுக்கு இந்த குஃபர், அந்த காபிர்களுடைய ஒரு பண்பு அவனுக்கு குடிகொண்டிருக்கிறது என்பதுதான் அதனுடைய அர்த்தம் என்பதை நாம் பார்க்கின்றோம். இப்படி அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? அவர்களுடைய உள்ளங்களும் செவிகளும் பார்வைகளும் பூட்டப்பட்டிருக்கின்றன. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம், அல்லாஹ் அவர்களுடைய உள்ளங்களின் மீது சீல் வைத்து விட்டான், முத்திரை குத்தி விட்டான். வஅலா சம்இஹிம், அவர்களுடைய பார்வைகளின் மீதும், வஅலா அப்சாரிஹிம் கிஷாவா, அவர்களுடைய செவிகளின் மீதும் உள்ளங்களின் மீதும் அல்லாஹ் தஆலா முத்திரையிட்டு விட்டான். வஅலா அப்சாரிஹிம் கிஷாவா, அவர்களுடைய பார்வைகளின் மீது திரையிடப்பட்டிருக்கிறது, திரை விழுந்திருக்கிறது. வலஹும் அஸாபுன் அதீம், அவர்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கிறது. இரண்டாவதுக்குரிய சகோதரர்களே, இது மனிதனுடைய மனோ இச்சையினுடைய விளைவுதான். மனோ இச்சையினுடைய விளைவின் காரணமாகத்தான் இப்படியான பண்புகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறார், அஃபரஐத மன் இத்தஹத இலாஹு ஹவா, தனது மனோ இச்சையை தனது இறைவனாக எடுத்துக் கொண்டவர்களை நபியே நீங்கள் பார்த்தீரா? வஅதல்லஹு அல்லாஹு அலா இல்ம், அல்லாஹ் தஆலா அறிந்து கொண்டே அவர்களை வடிகெடுத்து விட்டார். வஹதம அலா சம்இஹி வகல்பிஹி வஜஅல அலா பஸரிஹி கிஷாவா, அல்லாஹ் தஆலாவுடைய பார்வையின் மீதும் உள்ளத்தின் மீதும் முத்திரையிட்டு விட்டான். அதே போன்று அவருடைய பார்வையின் மீது திரையிடப்பட்டிருக்கிறது. ஃபமன் யஹ்திஹி மின் பஅதில்லாஹ், அல்லாஹ்வை விட்டால் வேறு யார் அவர்களுக்கு நேர்வழி காட்ட முடியும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இதன் காரணமாக சிலர் கூறுவது போன்று அல்லாஹ் தஆலா அவர்களை வழிகெடுப்பதாக முடிவெடுத்து விட்டார், எனவே நாம் அவர்களுக்கு அழைப்பு பிரச்சார பணி செய்வதில் எந்த விதமான பயனுமில்லை என்று நாம் முடிவெடுத்து விடக்கூடாது. மாற்றமாக நாம் இயன்றளவு அவர்களுக்கு இஸ்லாத்தை அடைய முறையில் எடுத்துச் சொல்வதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா எப்போதாவது அவர்களுடைய உள்ளங்களிலே தெளிவுகளை கொடுத்து அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பத்தில் மூமின்களை பற்றி சில வசனங்களில், அதே போன்று காஃபிர்களை பற்றி ஒரு சில வசனங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டுவிட்டு அதனை தொடர்ந்து வரக்கூடிய 13 வசனங்களில் நயவஞ்சகர்களை பற்றி குறிப்பிடுகின்றார். காரணம் என்ன? மூமின்களை எச்சரிப்பதற்காக. அது மாத்திரமின்றி இந்த முஸ்லிம்களுக்கு மத்தியிலே வாழக்கூடிய இஸ்லாமிய பேர்தாங்கிகளாக இருக்கக்கூடிய இந்த நயவஞ்சகர்கள் தான் மிகவும் பாரதூரமானவர்கள், மிகவும் ஆபத்தானவர்கள். ஏன்? அவர்கள் மறைந்திருக்கக்கூடிய எதிரிகள். நேரடியாக முஸ்லிம்களை எதிர்க்காமல் மறைந்திருந்து கொண்டு பின்னால் இருந்து முதுகிலே குத்தக்கூடியவர்கள் தான் இந்த நயவஞ்சகர்கள் என்பதன் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பற்றி வியாபாரியாக அந்த வசனங்களிலே மிக தெளிவாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். ومن الناس من يقول آمنا بالله, மனிதர்கள் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் என்ன? من يقول آمنا بالله, அவர்கள் நாம் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டு விட்டோம் என்று நாவினால் சொல்கிறார்கள். وباليوم الآخر, மறுமை நாளை கொண்டு ஈமான் கொண்டு விட்டோம். وما هم بمؤمنين, ஆனால் உண்மையில் அவர்கள் மூமின்கள் அல்ல. வாயினால் தன்னை மூமின்களாக சொல்லிக் கொண்டாலும் அவர்கள் மூமின்கள் அல்ல. அதுதான் நயவஞ்சகர்களுடைய பண்பு. நயவஞ்சகர்கள் என்று சொன்னால் நாம் இஸ்லாத்தின் எதிரிகள் என்று சொல்லிக்கொண்டு இஸ்லாத்துக்கு குடிமறிப்பவர்கள் அல்ல. மாற்றமாக தன்னை முஸ்லிம்கள் என்று சொல்லிக்கொண்டு முஸ்லிம்களுக்கு குடிமறிப்பவர்கள் தான் இந்த முனாஃபிக்குகள் என்பதை நாம் கவனமாக இருக்க வேண்டும். யுகாதிஊன அல்லாஹ வல்லதீன ஆமனு, அவர்கள் அல்லாஹ்வையும் மூமின்களையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் ஏமாற்றுவதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வமா யஹ்தஊன இல்லா அன்ஃபுஸஹும், அவர்கள் தம்மை தாமே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். வமா யஷ்உரூன், ஆனால் அவர்களுக்கு புரிவதில்லை. அவர்கள் புரியாமல் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொண்டு அல்லாஹ்வையும் மூமின்களையும் தான் நாம் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்று பெருமிதப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஏமாற்றுவது என்று சொன்னால் என்ன? தாம் ஈமான் கொண்டவர்கள் போன்று நடிப்பது, அதே போல மூமின்களுக்கு விசுவாசமாக இருப்பது போன்று காட்டிக் கொள்வது. அப்படி இருந்து கொண்டு நிராகரிப்பை உள்ளத்திலே மறைத்து வைத்துக் கொண்டிருப்பார்கள். மூமின்களுக்கு எப்படியாவது குடிமறிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள் உள்ளத்திலே. ஆனால் வெளிரங்கத்திலே அவர்கள் நல்லவர்கள் போன்று நடிப்பார்கள். இவ்வாறு அவர்கள் செய்வதன் மூலமாக அவர்களுக்கு தமக்குத்தாமே அவர்கள் தீங்கிழைக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இந்த உலகிலும் அவர்களுக்கு நஷ்டம்தான், மறு உலகிலும் அவர்களுக்கு நஷ்டம்தான் காத்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் இவ்வாறு நயவஞ்சகத்துடன் செயற்படுவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் அவருடைய உள்ளத்திலே உறுதியான முறையில் இஸ்லாத்தை பற்றிய நம்பிக்கை இல்லை.
இஸ்லாத்தை பற்றிய உறுதியான நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் தனது கோழைத்தனத்தின் காரணமாக, தமது அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்த முடியாததன் காரணமாக அவர்கள் இப்படி கோழைத்தனத்தின் காரணமாக 2 முகங்களுடன் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நமக்கு இந்த வசனங்கள் தெளிவுபடுத்துகின்றன. அவருடைய பண்புகளில் அல்லாஹ் அடுத்ததாக சொல்லக்கூடிய முக்கியமான பண்பு என்ன? அவர்கள் உலகிலே குழப்பம் செய்து கொண்டு பாவங்கள், நிராகரிப்புகள், மூமின்களை எதிர்த்துக் கொண்டு காவிர்களை உதவி செய்து கொண்டு அவர்கள் இந்த பூமியிலே குழப்பங்களை வைத்துக் கொண்டு என்ன சொல்லிக் கொள்வார்கள்? நாம் தான் சீர்திருத்தவாதிகள், நாம் தான் சீர்திருத்தவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் அடுத்ததாக சொல்கிறார். வைதா கீல லஹும் லா துஃப்ஸிது ஃபில் அர்த், நீங்கள் இப்பொழுது உள்ளொன்று வைத்து புறமொன்று நடந்து நீங்கள் பூமியிலே குழப்பம் செய்து திரிய வேண்டாம் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால் காலு இன்னமா நஹ்னு முஸ்லிஹூன், அவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? நாம் தான் சீர்திருத்தவாதிகள் என்று சொல்வார்கள். நாமும் சீர்திருத்தவாதிகள் என்று சொல்ல மாட்டார்கள், நாம் மாத்திரம்தான் சீர்திருத்தவாதிகள் என்று சொல்வார்கள். சமூகத்தை குழப்பிக் கொண்டு, சமூகத்துக்கு குடிவலித்துக் கொண்டு என்ன சொல்வார்கள்? நாம் தான் சீர்திருத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா சொல்கிறார், அலா இன்னஹும் ஹுமுல் முஃப்ஸிதூன், இல்லை, அவர்கள் தான் குழப்பவாதிகள், அவர்கள் தான் குழப்பவாதிகள். வலாக்கின் லா யஷ்அரூன், இருந்தாலும் அவர்கள் புரியாமல் இருக்கிறார்கள். வைதா கீல லஹும் ஆமினூ கமா ஆமன அன்னாஸ், இந்த சஹாபாக்கள், நபித்தோழர்கள் ஈமான் கொண்டது போன்று நீங்களும் ஈமான் கொள்ளுங்களே என்று அவரிடத்தில் சொல்லப்பட்டால் என்று சொல்வார்கள், அனுமினு கமா ஆமன சுபஹா, இந்த மடையர்கள், அறிவிலிகள் ஈமான் கொண்டதை போன்று நாம் ஈமான் கொள்வதா என்று அவர்கள் சொல்வார்கள். அப்படி என்றால் நல்ல மக்களை பார்த்து, நல்லொழுக்கம் உள்ளவர்களை பார்த்து, ஈமான் கொண்டவர்களை பார்த்து, தொழுகையாளிகளை பார்த்து என்ன சொல்வார்கள்? இவர்கள் குழப்பக்காரர்கள், இவர்கள் அறிவில்லாதவர்கள், பிற்போக்குவாதிகள் என்றெல்லாம் அவர்கள் பட்டம் வழங்குவார்கள் என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் எங்களுக்கு சொல்கிறார். அல்லாஹ் என்ன சொல்கிறார்? அலா இன்னஹும் ஹுமுஸ் சுஃபஹா, அவர்கள் தான் அறிவற்றவர்கள், அவர்கள் தான் மூடர்கள். வலாக்கின் லா யஅலமூன், இருந்தாலும் தெரியாமல், அறியாமல் இருக்கிறார்கள். அறியாத்தனத்தினால் நல்லவர்களை மூடர்களாகவும் உள்ள அவர்களை அறிவாளிகளாகவும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த வசனங்களுக்கு அழகாக உணர்த்துகிறது. அதே போன்று அல்லாஹ் தஆலா அவருடைய அடுத்த பண்பை எப்படி சொல்கிறார்? அவர்கள் மூமின்களை சந்திக்கும் பொழுது ஒரு முகத்துடனும், காபிர்களை சந்திக்கும் பொழுது இன்னொரு முகத்துடனும் அவர்கள் சந்திப்பார்கள். காரணம் என்ன? 2 தரப்பையும் தம்முடன் வைத்துக் கொள்ள வேண்டும், 2 தரப்பினுடைய ஆதரவையும் தம்முடன் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இல்லாவிட்டால் யாராவது ஒரு தரப்பு வெற்றி அடைந்து விட்டால் நம்மை பழிவாங்கி விடுவார்கள் என்ற பயம், தைரியமாக எதிர்க்கக்கூடிய திராணியற்றவர்கள் வெளிரங்கத்திலே மூமின்களோடு இருப்பது போன்று காட்டிக் கொள்வார்கள். ஆனால் உள்ரங்கத்திலே காவலோடு இருந்து அவர்கள் செயற்படுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருந்தாலும் அவர்களை உடனடியாக அம்பலப்படுத்துவது கிடையாது. அவர்களை விட்டு பிடிக்கிறார். இன்னும் அதிகமாக அவர்கள் குழப்பம் செய்து பாவத்தை அதிகமாக சம்பாதிக்கும் வரைக்கும் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தவணை வழங்குகிறார். அந்த தவணை வழங்குவதை அவர்கள் என்று நினைக்கிறார்கள்? நாம் செய்வது சரிதான், அதனால் தான் நமக்கு இன்னும் தண்டனை வரவில்லை என்று தவறாக எடை போட்டு விடுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அவ்வாறு தவணை கொடுப்பது எதற்காக? விட்டு பிடிப்பதற்காக என்பதை அவர்கள் புரியாமல் இருக்கிறார்கள். வைதா லகுல்லதீன ஆமனு, அவர்கள் ஈமான் கொண்டவர்களை சந்தித்தால் என்ன சொல்வார்கள் தெரியுமா? காலு ஆமன்னா, நாமும் ஈமான் கொண்டவர்கள் தான். வைதா ஹலவு இலா ஷயாத்தீனிஹிம், அவர்களுடைய அந்த ஷைத்தான்கள் காபிர்களை சந்தித்தால் என்ன செய்வார்கள்? காலு இன்னா மஅக்கும், நாம் உங்களுடன் தான் இருக்கிறோம். இன்னமா நஹ்னு முஸ்தஹ்சிஊன், அவர்களோடு நாம் இருப்பது ஏமாற்றுவதற்கு, முஸ்தஹ்சிஊன் பரிகாசம் செய்வதற்காகத்தான் அவர்களுடன் இருக்கிறோம். அல்லாஹு யஸ்தஹ்சிஉ பிஹிம், அல்லாஹ் தஆலா அவர்களை பரிகாசம் செய்கிறான் என்று குர்ஆன் சொல்கிறது. வயமுத்துஹும் ஃபீ துக்யானிஹிம் யஅமஹூன், அவர்களுடைய அந்த வழிகேட்டிலே, அநியாயத்திலே தட்டழித்து செல்ல வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா அவர்களை விட்டு பிடிக்கிறான், அவர்களுக்கு தவணை வழங்கிக் கொண்டிருக்கிறான். அதுக்கு பின்னால் குர்ஆன் எப்படி சொல்கிறது? உலாயிக அல்லதீன இஷ்தரவு ضلالة بالهدى, இவர்கள் தான் நேர்வழியை விற்று வழிகேட்டை வாங்கிக் கொண்டவர்கள். நேர்வழியை விலையாக கொடுத்து வழிகேட்டை வாங்கிக் கொண்டவர்கள். ஃபமாரபிஹத் திஜாரத்துஹும், இந்த வியாபாரம் நஷ்டமடைந்த வியாபாரம், லாபம் தரக்கூடிய வியாபாரம் அல்ல. வமா கானூ முஹ்ததீன், அவர்கள் நேர்வழி விட்டவர்களாக இருக்கவில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் இருந்து அல்லாஹ்விடம் நாம் இந்த அந்த நயவஞ்சகக்காரர்களுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எங்களது ஈமானை வளர்த்துக் கொள்வதற்கான முயற்சிகளிலே நாம் அதிகமாக ஈடுபட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் இந்த நயவஞ்சகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும்.
அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த சூறாவில் அல்லாஹ் தஆலா அழகான அருமையான 2 உதாரணங்களை சொல்கிறார். 2 உதாரணங்களை சொல்கிறார். அந்த உதாரணங்கள் எதற்காக சொல்லப்பட்டிருக்கின்றன என்றால், இந்த நயவஞ்சகர்கள் எவ்வாறு நஷ்டமடைந்தவர்கள், அவருடைய அந்த நஷ்டத்தை, அவர்களுடைய அந்த இழப்பை படம் பிடித்து காட்டக்கூடியதாகத்தான் அந்த 2 உதாரணங்களை அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். அதற்கு அறிஞர்கள் சொல்வார்கள், அல் மஸலுன் நாரி அல் மஸலுல் மாய், நெருப்பிலான ஒரு உதாரணம், நீரினாலான ஒரு உதாரணம் என்பதாக சொல்வார்கள். அல்லாஹ் சொல்கிறான், மஸலுஹும் கமஸலில் லதி இஸ்தௌகத நார். அவர்களுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? ஒரு நெருப்பை மூட்டிய ஒரு மனிதனுக்கு உதாரணம். ஃபலம்மா அபாஅத் மா ஹawலஹு, அவன் நெருப்பை மூட்டியதன் பின்னால் அதனுடைய சுற்றுச்சூழலுக்கு அங்கு ஒளி பிரகாசம் ஏற்பட்டதன் பின்னால் ذهبallahu بنورهم, அல்லாஹ் தஆலா அந்த பிரகாசத்தை எடுத்து வதரகஹும் ஃபீ ظுலுமாத்தின் லா யுப்சிரூன், அவர்களால் பார்க்க முடியாத இருட்டிலே அவர்களை அல்லாஹ் தஆலா விட்டு விட்டான். சும்மும் புக்குன் உம்யுன், அவர்கள் கேட்காதவர்கள், பேச முடியாதவர்கள், பார்க்க முடியாதவர்களாக மாறிவிட்டார்கள். ஃபஹும் லா யர்ஜிஊன், அவர்கள் திருந்த மாட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நெருப்பிலே இருந்து சூட்டையும் வெளிச்சத்தையும் பெறுவதற்காக வேண்டி ஒரு மனிதன் இருளிலே நெருப்பை மூட்டுகின்றான். அப்படி நெருப்பை மூட்டியதன் பின்னால் அவனுக்கு ஒளி கிடைக்கிறது. அந்த ஒளியை வைத்து அவன் தன்னை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று முயற்சிக்கக்கூடிய நேரத்திலே திடீரென்று அந்த நெருப்பு அணைந்து விடுகிறது. எனவே உடனடியாக அவன் என்ன செய்கிறான்? மிகவும் மீண்டும் அந்த இருளிலே விழுந்து தடுமாற்ற முடியவராக மாறிவிடுகின்றான். இதனை போன்றுதான் ஒரு மூமினுடைய ஒரு முனாஃபிக்குடைய ஒரு நயவஞ்சகனுடைய நிலை என்பதாக இந்த வசனம் சொல்கிறது. எப்படி என்று கேட்டால், இந்த முனாஃபிக் இருக்கிறானே, இந்த நயவஞ்சகன், அவன் தனது ஈமானை வெளிக்காட்டுவதன் மூலமாக தமது உயிருக்கு, தமது பிள்ளைகளுக்கு, தமது குடும்பத்துக்கு உத்தரவாதத்தை பெற்றுக் கொள்கிறான். அதே போல மூமின்களை திருமணம் செய்கிறான், அவர்களிடத்திலே அனந்தர சொத்துக்களை பெற்றுக் கொள்கிறான், கனிமத்திலே பங்குகளை பெற்றுக் கொள்கிறான். ஏன்? அவன் வெளிரங்கத்திலே மூமியாக இருப்பதன் காரணமாக. அதுதான் அவர்கள் மூட்டிய அந்த நெருப்பு என்பதற்கான உதாரணம். ஆனால் மரணித்து விட்டதன் பின்னால் தான் என்ன விளங்கும் அவர்களுக்கு? நாம் உலகத்திலே ஏமாந்து விட்டோம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் அந்த நெருப்பணைந்து இருட்டிலே மாற்றிக்கொண்ட அந்த மனிதனை போன்று அப்பொழுதுதான் அவர்கள் தடுமாற்றத்திலே விடுவார்கள் என்பதைத்தான் இந்த உதாரணம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அடுத்தது அந்த நீரிலான உதாரணத்தை பார்த்தால், அவர் கசையிலின் சொல்கிறான். அவர்களுக்கு உதாரணம், முதலாவது நெருப்பை மூட்டிய ஒரு மனிதன், இரண்டாவது என்ன? வானத்திலிருந்து வரக்கூடிய மழையை போன்று. ஃபீஹி ظுலுமாத்துன், மழை பெய்யக்கூடிய நேரத்திலே என்ன இருக்கிறது? இருள் சூழ்ந்திருக்கும், இடி இருக்கும், மின்னல் இருக்கும், இவைகள் எல்லாம் இருக்கும். அவர்கள் என்ன செய்வார்கள்? يجعلون أصابعهم في آذانهم من الصواعق حذر الموت, மரணத்திற்கு பயந்து இடியிலே இருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி, இடியின் மூலமாக நாம் மரணித்து விடுவோமோ என்று பயத்திலே அவருடைய கால்களை, தமது விரல்களை அவர்கள் வைத்துக் கொள்வார்கள். வல்லாஹு முஹீத்தும் பில் காஃபிரீன், அல்லாஹ் தஆலா அந்த காஃபிர்களை சூழ்ந்திருக்கிறார். இதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தை, இஸ்லாத்தை மலைக்கு ஒப்பிடுகிறார். ஏனென்றால், எப்படி இந்த மலையின் மூலமாக பூமி செழிக்கின்றதோ அதே போல மனித உள்ளங்கள் இந்த இஸ்லாத்தின் மூலமாக வளர்ச்சி அடைகின்றன, செழிக்கின்றன. அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்ததாக இந்த இஸ்லாம் பற்றிய சந்தேகங்களுக்கு உதாரணமாகத்தான் அந்த மலையோடு இருக்கக்கூடிய அந்த இருளை உதாரணமாக சொல்கிறார். இந்த காஃபிர்கள் மூலமாக இஸ்லாத்தை பற்றி எழுப்பப்படக்கூடிய சந்தேகங்கள். அதே போல இந்த இஸ்லாத்திலே உள்ள வாக்குறுதிகள், எச்சரிக்கைகள், இவைகளுக்குத்தான் உதாரணமாக அல்லாஹ் தஆலா இடியையும் மின்னலையும் சொல்கிறார். அதே போல இந்த காஃபிர்களுக்கு முஸ்லிம்களின் மூலமாக ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்கள், அதை அல்லாஹ் தஆலா இடிக்கு உதாரணமாக சொல்கிறார். இப்படித்தான் ஒரு மூமினுடைய நிலைமை. அவன் குர்ஆனை கேட்கக்கூடிய இடத்திலே குர்ஆனுடைய சட்டதிட்டங்கள், ஏவல் விளக்கல்களை, அதனுடைய வாக்குறுதிகளை, எச்சரிக்கைகளை செவிமடுக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள்? எப்படி இந்த மலையிலே மாட்டி இடிக்கு பயந்து ஒரு மனிதன் தனது காதுகளுக்குள் விரல்களை வைத்துக் கொள்வாரோ அதே போன்று இந்த குர்ஆனுடைய வசனங்கள் நம்முடைய உள்ளத்தை சென்றடைத்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அவர்கள் தமது காதுகளிலே கைகளை, விரல்களை வைத்துக் கொள்வார்கள் என்பதற்குத்தான் இந்த உதாரணம் சொல்லப்படுகிறது. எனவே எந்த அளவுக்கு
இஸ்லாத்தினுடைய புத்திமதிகளையும் அறிவறிகளையும் விட்டு தம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ, புறக்கணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவர்கள் புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். குர்ஆன் ஹதீஸை அவர்கள் வெறுக்கக்கூடியவர்களாக, இஸ்லாமிய போதனைகளை வெறுக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்பதைத்தான் இந்த வசனம் எங்களுக்கு அழகான முறையிலே தெளிவுபடுத்துகிறது. அதே போன்று அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், அவர்கள் மரணத்துக்கு பயந்துதான் இந்த மலையிலே மாட்டி இந்த இடியிலே தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி கால்களிலே விரல்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலமாக இடி அவர்களை தாக்காமல் சில வேளை அவர்கள் தப்பலாம். உண்மையிலே மழை பெய்யும் பொழுது இடியிலே இருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்தால் ஒரு மனிதன் தப்பலாம். ஆனால் இந்த முனாஃபிக்குகள் தப்ப முடியுமா? குர்ஆன் ஹதீஸை தம்மை வந்தடைந்து விடக்கூடாது என்பதற்காக தமது காதுகளை மூடிக்கொண்ட இந்த முனாஃபிக்குகள் தப்ப முடியுமா என்று கேட்டால் ஒரு நாளும் தப்ப முடியாது. அல்லாஹு முஹீத்துன் பில் காஃபிரீன், அல்லாஹ் தஆலா அவர்களை சூழ்ந்தவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே அல்லாஹ்விடத்திலிருந்து இவர்கள் ஒரு நாளும் தப்ப முடியாது. மாற்றமாக அல்லாஹ் அவர்கள் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் சேகரித்து வைத்திருக்கிறான். அதற்கான தகுந்த தண்டனை அவர்களுக்கு மறுமை நாளையில் அல்லாஹ் தஆலா கொடுக்கத்தான் போகிறான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய விசுவாசிகளான மூமின்கள் எப்பொழுதும் மிகவும் உன்னிப்பாக இருக்க வேண்டும். இந்த நயவஞ்சகத்தன்மை எங்களிடத்திலே வந்துவிடக்கூடாது என்பதில் மிகவும் கண்ணுக்கருத்துவாக இருக்க வேண்டும். அதற்காக வேண்டி தமது ஈமானை பலப்படுத்தக்கூடிய நற்காரியங்களிலே குர்ஆன் ஹதீஸ்களுக்கு சொல்லக்கூடிய நல்ல காரியங்களில் நல்லவர்களில் நாம் நமது நேரங்களை செலவழிக்க வேண்டும். ஏனென்றால் எந்த அளவுக்கு நல்ல காரியம் செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமது ஈமான் அதிகரித்துக் கொண்டு செல்லும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதி வரைக்கும் உறுதியான ஈமானுடன் வாழ்ந்து மரணிக்க நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வாராக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.